ஆனா மரலும் கூட நீங்க பேசுறத வந்து நிறைய பேர் விமர்சனமா வைக்கிறாங்க. அது எப்படி நான் பாக்குறேன்? தெரியாதவங்க பேசும்போது இப்போ எங்கள் அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி பால் கறந்ததை எப்படி நம்ம பேசணுமோ அறியாமை தான். அது அறிவியலுங்கிறது அறியாமை தான். அறியாமை இவங்க பேசுகிறாங்க. இப்போ ஒரு மாடை கட்டி வச்சுட்டு அதிர்கிற பட்டாசு வெடியை போட்டால் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அத்துக்கிட்டு ஓடும்ல. அப்போ பெரிய வெடியை போட்டால் அத்துக்கிட்டு ஓடுற மாடு மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காது? ரசிக்கும். இது அறிவியல். ஒரு 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 எல்லா அறிஞனும் மரம் செடி கொடிகளோடு பேசுங்கள். அது அந்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் அதிகரிக்கும். ஒரு தோப்புல நிறைய மரங்கள் இருக்கும்போது ஒரு மரத்தை நீங்க வெட்டினீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அடுத்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிருங்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ அதனால ஒரு தொட்டாச்சினிங்கிற செடி அது தொட்டா ஏன் சுருங்குது? அப்போ அதுக்கு உணர்வு தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்போ அதனால நீங்கள் வந்து அது மரங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது மரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும், அது உணரும். அறிவு சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முன்னேற்பாடுகளும் தடையும் எதிர்ப்பும் வருகிறது. அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு என்ன செய்யறதுன்னா, ஒரு வீழ்த்தப்பட்ட தோல்வியுற்ற ஒரு சமூகத்தில் வந்து ஒருத்தன் உண்மையை நேர்மையமாக நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது அதுக்கு எதிராக 1000 கருத்துக்களை வைப்பாங்கங்கிறான். உங்களுக்கு ரசியம் எழுத்தால அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு மாற்று கோட்பாட்டை முன்வைக்கும்போது இப்போ நான் சொல்கிறது அறிவியல் உயிரியல் உண்மையை பேசுகிறேன். இதில் கற்பனையெல்லாம் பேச முடியாது. நான் மரங்களும் பேசிக்கிறவங்க சிரிச்சிங்க. ஜப்பான் வந்து அதை ஆதாரப்பூர்வமாக வெளியிடும்போது அமைதியாக இருக்கிறீங்க. நாம் காடுகளில் தீப்பற்றி எரியாமல் பற்றிய தீ தொடராமல் இருக்கணும்னா அங்கே ஆடு மாடுகள் போய் மேயணும்னு அதை நீங்கள் சிரிச்சிங்க. அங்கே கூகுள் நிறுவனம் வந்து அவனுடைய அலுவலகத்தை சுற்றி 100 மாடுகளை விட்டு தினம் மேய விடுறான்னு சிரிச்சிங்க. அப்புறம் ஆதாரத்தோடு எடுத்து போட்டோன்னே அமைதியாக இருக்கு. இப்படி தான் இது வந்து அதை ஒன்று அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கற்பிக்கலாம். பொறாமையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிக்க முடியும்?